இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சிம்பிளா வீட்டில் இருக்கிற திங்ஸை மட்டும் வச்சு எப்படி வந்து நம்ம வந்து சாக்லேட் கேக் ஸ்பாஞ்சு செய்கிறன்றத பற்றி தான் பார்க்க போகிறீங்க. நியூ இயருக்கு வந்து நான் எங்கள் வீட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த கேக்கோட ரெசிபி தான் இது. ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டும் எல்லோவும் தனித்தனியாக பிரிச்சுக்கணும். எக்கில் இருந்தது ஃபஸ்ட்டு ஒயிட்டை வந்து நல்லா பீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எல்லோ கலரும் அதில் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ பீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டே வந்து நான் பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணேன். ஏன்னா பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் எக் ஸ்மெல் வரதில்ல. வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணால் எனக்கு எக் ஸ்மெல் வருது. அதனால் நான் வந்து எப்போவுமே பைனாப்பிள் எசன்ஸ் தான் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை வந்து பவுடராக கிடைக்கல, அதாவது ஐசிங் சுகராக கிடைக்கல. என்கிட்ட இருந்த சர்க்கரையவே நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஆட் பண்ணோடனே எல்லோவாக இருக்கிறது வந்து லைட்டாக வெள்ளை கலரில் மாறி பஃபியாக வரும். நல்லா வந்து விப்பிங் க்ரீம் நம்ம வந்து போட்டு வந்து நல்லா பிளெண்டட் பண்ணாங்கன்னா எந்த மாதிரி வருமோ அந்த மாதிரி நல்லா வரும். அதுக்கப்புறம் வந்து நான் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வந்து மாவு வந்து ஆட் பண்ணிக்கினேன். ஏற்கனவே அதில் வந்து கொக்கோ பவுட்ரு வந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கினேன். அதோடு வந்து மைதா மாவு வந்து 150 ml ஆட் பண்ணிக்கினேன். ஏன்னா இது 1/2 kg கேக்குன்றதுனால. அதோடு வந்து 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிக்கினேன். 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிக்கினேன். ரெண்டுமே வந்து போட்டு நல்லா வந்து கண்டன் ஃபோல் மெத்தடில் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப வருஷமாக கேக் செஞ்சாந்தனால வந்து எனக்கு கண்டன் ஃபோல் மிக்ஸ் பண்ணுற சிலிக்கான் கரண்டி வந்து இல்லவே இல்லை. இது சின்னசாக கரண்டி. இதுலேயே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு டின்னுக்கு வந்து மாற்றிட்டேன். நான் வந்து ரவுண்ட் டின் எடுத்திருக்கேன், 6 inch எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை வந்து நல்லா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண உடனே அதோட திக்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு குச்சி வச்சு நல்லா வந்து சுற்றி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருந்தால் தான் கேக் நல்லா பொங்கி மேலே வரும். அதை வந்து சுற்றி விட்டுட்டு 2 டைம் வந்து டேப் பண்ணிங்கன்னா நல்லா தட்டி விடுங்க. 2-3 டைம் தட்டி விட்டிங்கன்னா அந்த ஏர் பபிள்ஸ்லாம் தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி வரும். தட்டி விட்டுட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜ் இல்லைன்னு சொன்னேன். எப்படி உங்கள்கிட்ட வந்து ஓவன் இருக்குதுன்னு கேட்பீங்க. நான் 2 வருஷத்துக்கு முன்னே வந்து கேக் செய்ய கற்றுக்கணுன்னு சொன்னேங்களா வீட்டில். அப்போ நான் குக்கரில் தான் செஞ்சுட்டு இருந்தேன். சரி, நான் அப்போ வந்து அடம்பிடிச்சி கேட்டு வாங்கி கொடுத்தது தான் இந்த ஓவனு. ஓவன் இல்லை, ஓடிஜி. இது வந்து 40 ml கெப்பாசிட்டி இருக்குது. அப்போ வாங்கி வச்சது. அதுக்கப்புறம் ஒரு 4 டைம் செஞ்சுருப்பேன் கேக்கு. அதுக்கப்புறம் திரும்ப இதில் செய்யவே இல்லை. இப்போ ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக இப்போ யூஸ் பண்ண போகிறேன். திரும்பவும் யூஸ் பண்ணுறேன். 180 டிகிரியில் டெம்பரேச்சர் வச்சுட்டு 30 மினிட்ஸில் வந்து கேக்குக்கு வந்து 30 நிமிட்ஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக நான் 30 நிமிஷம் வச்சேன். சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லி. செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. இதுக்கு முன்னே நான் நிறையா டைம் செஞ்சுக்கிறேன். இந்த அளவுக்கு சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எனக்கு பர்ஃபெக்டாக வரவே இல்லை. நான் எத்தனையோ மெத்தடில் யூஸ் பண்ணேன். ஆனால் அப்போ நான் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்தனோ அந்த ப்ராக்டிஸ் எல்லாமே அப்படியே மைண்ட்லேயே இருந்ததுனால எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் எந்த ஒரு எழுதி வச்சதையும் பார்க்காம இந்த மெஷர்மெண்ட் இவ்வளோ போட்டால் இந்த கேக் வந்து பர்ஃபெக்டாக வருன்றதை நான் மைண்ட்குள்ளேயே கால்குலேட் பண்ணி கரெக்டான ப்ரொசீஜரில் செஞ்சேன். சூப்பராக வந்துருச்சு. பட்டர் ஷீட்டெல்லாம் எப்படி உங்களுக்கு உடனே கிடச்சிச்சின்னு கேட்காதீங்க. பட்டர் ஷீட் வந்து நான் ஆரி ஒர்க் போடுறேன். அதனால் பட்டர் ஷீட் என்கிட்ட எப்பவுமே வீட்டில் இருக்கும். அதுலேருந்து எடுத்து நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பட்டர் ஷீட் எப்பவுமே எனக்கு ஸ்டோரேஜ் இருக்கும். சாக்லேட் பவுட்ரு, கொக்கோ பவுட்ரும் என்கிட்ட இருக்கும். மைதா மாவு, சர்க்கரைலாம் பசங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. முட்டை அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ரெண்டுமே என்கிட்ட இருக்கும். அவ்வளோதான். இதை வச்சு தான் நான் செஞ்சேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபி வந்து செய்யறதுக்கு வந்து நம்ம வந்து பயந்துட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக இது குக்கரில் செஞ்சாலும் பர்ஃபெக்டாக வரும். நான் இன்னொரு வீடியோ குக்கரில் செஞ்சு காட்டுறேன். மேலே வந்து லைட்டாக மேலே வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும். அது மேலே இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 3 லேயராக கட் பண்ணி எடுத்துகிட்டு சுகர் சிரப் எப்படி ரெடி பண்ணேன்னா, சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சுடு தண்ணி வந்து ஒரு ஆஃப் டெம்பரேச்சரில் இருக்கும்போது அந்த டெம்பரேச்சரில் வந்து நம்ம 3 டேபிள் ஸ்பூன் இல்லை 4 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொதிக்க வைக்கக்கூடாது. ஏற்கனவே கொதிக்க வச்ச தண்ணி எடுத்து அது பாதி டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் அதில் வந்து நான் போட்டு சர்க்கரையை போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறமா இதுக்கு வந்து விப்பிங் க்ரீம் இல்லைங்களா, சரி அதனால் விப்பிங் க்ரீம் பதிலாக டேரி மில்க் சாக்லேட் வாங்கிட்டு வந்தாங்க. டேரி மில்க் சாக்லேட்டை வந்து டபுள் பாயில் மெத்தடில் வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்க கேட்ட மாதிரி கேக்கு வந்து செட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கேக் பேஸ் மேலே வந்து நல்லா நிற்கணுன்றதுக்கு வந்து
அந்த இதவே எடுத்து பூசிக்கிட்டேன். டேரி மில்க் மெல்ட் பண்ணதை எடுத்து பூசிட்டு அதுக்கப்புறம் வச்சு சுகர் சிரப் ஆட் பண்ணிட்டு அப்புறம் மெல்ட் பண்ண சாக்லேட் வந்து லைட்டாக தூவி விட்டுட்டு நம்மக்கிட்ட டேரி மில்க் சாக்லேட் தனியாக இருந்துச்சுங்களா அதை வந்து ஒரு தேங்காய் துருவியில் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டேன். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக சாக்லேட் வந்து நல்லா வாய்க்கு பட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சின்னசா உடச்சி போட்டு இதே மாதிரி 3 லேயரை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட வந்து சில்வர் சுகர் பீட்ஸு பால் இருந்தது. ஆனால் என்னால் வந்து அது போட ஞாபகம் இல்லை. அப்புறம் பசங்க எடுத்துகிட்டு போய் போட்டு கேக் வெட்டியிருக்காங்க. நான் போடுறதுக்கு முன்னாடி அவங்களே கேக் வெட்டிட்டாங்க. அதனால் கேக் வெட்டின வீடியோ உங்களுக்கு காட்ட முடியல. நம்மக்கிட்ட விப்பிங் க்ரீம் மட்டும் இருந்திருந்தால் பர்ஃபெக்டாக வந்திருக்கும். பர்ஃபெக்டாக கேக் செஞ்சுருக்கலாம். இதுதாங்க நான் செஞ்ச கேக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.